ஒரு 2-3 நாளாவே சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கு. இப்போ புதுசாக ஏற்பட்ட கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைபேச்சு சேனலை பற்றியும் யோகி பாபு சாரை பற்றி தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. வலைபேச்சு அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நம்ம மற்றவங்களாம் நிறைய பேசிட்டாங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் இல்லை. ஏன் நான் வலைபேச்சை சில கேள்விகள் கேட்கணும். ஏன்னா யோகி பாபு சார் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. பட் அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எதை பற்றியுமே எந்த சேனல்ன்றது மென்ஷன் பண்ணல, என்ன பேர் மென்ஷன் பண்ணல, எதுவுமே மென்ஷன் பண்ணல. நிறைய கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே எங்களை பற்றி, ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் எங்களை கவனிக்கவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொன்னாங்க ஒரு சேனலில். அதுதான் அவர் சொன்னது. ஓகே, ஃபைன், இதை சொன்னாருன்னு சொன்னாங்க. ஆனால் அது உங்களை தான் சொன்னாருன்னு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எதை வச்சு நீங்கள் சொன்னீங்க? உங்கள் பேரை சொன்னாரா, இல்லை உங்கள் சேனல் பேரை சொன்னாரா? எதுவுமே இல்லையே. அவர் காமனாக தானே சொன்னார். அப்போ நீங்கள் ஏன் உங்களைன்னு எடுத்துக்கிட்டீங்க? நீங்கள் உங்களால் எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது. சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் ஒரு பெரிய சாபம் தெரியுமா? வலைபேச்சும் இந்த 3 பேருமே சோஷியல் மீடியாவுக்கு ஒரு பெரிய சாபம். ஏன்னா இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் மீடியா. ஆனால் நீங்கள் இல்லாததை இருக்கிற மாதிரியே, இருக்கிறத இல்லாத மாதிரியே சொல்லி பெரிய கான்ட்ரவர்சிஸ், நிறைய டைம் கான்ட்ரவர்சிஸை கலப்புறதே உங்களோட வேலை. ஏதாவது ஒன்று பற்ற வச்சு போட்டு அதில் குளிர் காயிறது மட்டும்தான் உங்களோட வேலை. சோஃபார் நீங்கள் இது வரைக்கும் அதை தான் செய்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அதே ஒரு 2-3 மாதம் கழிச்சு இல்லை 2-3 வாரம் கழிச்சு, ஐயோ அது அப்படி இல்லை இப்படி, அப்பப்போ கிடைக்கிற நியூஸ் சொன்னோம், ஆனால் இது தப்பாயிடுச்சு. ஏன் அப்போ வெரிஃபை பண்ணாமல் சொல்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளோ அவசரம்? ஒரு விஷயம் தெரியுது, அதை பேக் செக் பண்ணுங்க, அதை வெரிஃபை பண்ணுங்க, அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்லுங்க. ஏன் அவ்வளோ அவசரமாக சொல்கிறீங்க? அப்புறமா மறுபடியும் 2-3 வாரம் கழிச்சு இல்லை 2-3 மாதம் கழிச்சு, இல்லை அது இப்படி இல்லை இப்படி. ஏன் ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியாமல் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் ஆர்வக்கோளாறுன்னு தெரியுது. ஆர்வக்கோளாறு. எப்படியாவது சேனல்ஸ் பெருசாக்கிடணும், எப்படியாவது வியூஸ் எடுத்துடணும், எப்படியாவது காசு சம்பாரிச்சிடணும். யோகி பாபு சாரை நீங்கள் சொல்கிறீங்க காசு சம்பாதிக்கிறாரு, ஒரு நாளைக்கு 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், அவர் கஷ்டப்படுறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வரலாம், விட்டு போங்க. சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. யாருமே நடு ரோட்டில் இறங்கி யோகி பாபு சார் கூட காமெடி சரியில்லை, யோகி பாபு எந்த படத்துலேயும் போடாதீங்கன்னு ஏதாவது பப்ளிக் உங்ககிட்ட போராட்டம் பண்ணாங்களா நடு ரோட்டில் இறங்கி? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவில் நீங்கள் அவ்வளோ பெரிய கிங்கா? இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி உங்கள் கையில் தான் இருக்குதா? இல்லை உங்கள் தலையில் சுமந்துட்டு இருக்கிறீங்களா? எப்படி நீங்கள் என்னமோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்கும்னா, சினிமா இண்டஸ்ட்ரியே எங்களுக்கு தான் தெரியும், எங்களை மீறி எதுவும் நடக்காது, சினிமா இண்டஸ்ட்ரி எங்கள் கால் கீழே தான் இருக்குன்ற மாதிரி பேசுவீங்க. எல்லாமே எதுவாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் பேசுகிறது தான் உண்மை. எப்படிங்க இது? நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல. தேவையில்லாமல் 2 ஃபேன்ஸை விடுறது, அந்த கொஞ்ச நாள் கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கோம். உங்கள் சேனலில் நீங்கள் உண்மையை பற்றி பேசுனதோட பொய்யா பேசுனது தான் அதிகம். உங்கள் சேனல் வலைபேச்சு இல்லை, பொய் பேச்சு. இதில் எந்த தயக்கமும் கிடையாது. இது யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனால் இதையும் நம்புறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? பாவம், அவங்கெல்லாம் அப்பாவிங்க. நீங்கள் சொல்கிறத நம்புகிறாங்க. ஆனால் உங்கள் சேனல்லேருந்து எத்தனை பேர் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் என்ன சினிமாவோட கடவுளா? சொல்லுங்கள், நீங்கள் சினிமாவோட கடவுளா என்ன? நீங்கள் அப்படியே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டால் எது ஒன்றுமே கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் சோர்ஸ் சொன்னாங்க, அந்த சோர்ஸ் சொன்னாங்க. எந்த சோர்ஸ் தான் சொன்னாங்க? முதல்ல நீங்கள் ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு? நீங்கள் அவரை பற்றி பேசுகிறீங்க, அவரை பற்றி சொன்னீங்க, அதுவே தப்பு, அதை கூட ஓகே போட்டோம் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் அவங்க குழந்தைய கூட்டு வா, அப்போ உங்களோட வன்மம் எவ்வளோ கேவலமான கீழ்த்தனமான புத்தி உங்களுக்கு. நீங்கள் அவரை பேசுங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைய கூட்டு வா, அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு வன்ம புத்தி, எவ்வளோ கேவலமான கீழ்த்தனமான ஆளுங்க நீங்கன்றது காமிக்குதா? இதுலேயே ப்ரூவ் ஆகுதா உங்களை பற்றி? நான் டைரெக்டாகவே தான் கேட்குறேன். நீங்கள் வடை சுட்டதெல்லாம் போதுங்க, நிறைய வடை சுட்டுறது, ஆவனா விசில் அடிச்சான் குஞ்சிகள், என்ன பேச்சு இதெல்லாம்? இதை பற்றி ஆல்ரெடி உங்களை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையே தெரியல. அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது உங்களுக்கு சேரட்டும். நீங்கள் சினிமா கடவுள்லாம் கிடையாது, ஜஸ்ட் அ மீடியேட்டர், அவ்வளோதான். அதுவும் நீங்களாம் பத்திரிகையாளர்கள் தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க வெளியே. வெக்கக்கேடு. ஜேர்னலிசம்கே அது சாபக்கேடு. நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு ஒரு சாபக்கேடு, நீங்கள் ஜேர்னலிசம்க்கு ஒரு சாபக்கேடு. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீங்கள் நாட்டுக்கே சாபக்கேடுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நீங்களே கெடுத்துப்பீங்க. உங்கள் வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம்.
பேராசை. காசு யார் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் பேசுறாங்கன்றது நிறைய பேர் பேசுறாங்க. அது எனக்கு தெரியாது. நீங்க வாங்குனீங்களா வாங்கலையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்படியே நீங்க பண்ணாலும் காசுக்காக தான் இங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் பேசல. ஆனா நீங்க எப்படி வந்து தேவையில்லாத விஷயத்த இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரியும் தேவையில்லாத விஷயத்த தேவையான மாதிரியும் பேசுறீங்க. ஒரு வாட்டியாவது கொஞ்சம் உண்மையை பேசுங்க. கொஞ்சமாவது உண்மையை பேசுங்க. உண்மையை பேசி பழகுங்க. நீங்க உண்மையை பேசுனதோட பொய் பேசுன்னு தான் அதிகம். 2 ஃபேன்ஸுக்கு நடுவில் கொளுத்தி போட்டு நீங்க அப்புறமா இது இப்படி இல்லை அப்படி இல்லை இப்படின்னு நீங்க ஒரு கதை சொல்றதுக்குள்ள இங்க அடிச்சுன்னு சாவறானுங்க. அப்போ இந்த 2-3 மாசத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? யார் பொறுப்பு எடுத்துப்பா? நீங்க இப்போ ஒன்று சொல்றீங்க, 2-3 மாசம் கழிச்சு ஒன்று சொல்றீங்க. அப்ப இதுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைகள், இதுக்கு நடுவில் நடக்கிற கான்ட்ரவர்சி, இதுக்கு நடுவில் அவங்க ஃபேன்ஸை இவங்க கேவலமா திட்டுறது, இந்த ஃபேன்ஸ் அவங்க கேவலமா திட்டுறது, இதெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பா? யாரோட பொறுப்பு அது? உங்களால நல்ல விஷயங்கள் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. உண்மையை பேச முடிஞ்சா பேசுங்க. இல்லைன்னா தயவு செய்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதான் தேவை. எங்களுக்கு சோஷியல் மீடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு சாபமான ஒருத்தர் தேவையே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், சோஷியல் மீடியாவோட சாபம் தான் நீங்க. என் சேனல் ஒன்றும் பெரிய சேனல் கிடையாது. பட் எனக்குன்னு சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்களை விட எங்கேயோ இருக்கிறவன் நான். ஆனால் நானே இவ்வளோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போதும் தப்பாகிடக்கூடாது, தப்பாக பேசிடக்கூடாதுன்ற கான்ஷியஸோட யூஸ் பண்ணுறேன் போது இவ்வளோ சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறீங்க, சீனியர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ கேவலமாக பேசிடு. அவர் ஈத்தரன்னு சொல்கிறாரு. அவர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலாமா? அந்தனன் சார் சொல்கிறாரு ஈத்தரன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிறீங்க என்னது ஏதோ ஒன்று சொன்னீங்களா? எஸ், குப்பை வந்து கோபுரத்தில் போய் ஒட்டிக்க காத்தடிச்சா அதே குப்பை காத்தடிச்சா கீழே விழும். யாரை சொல்றது? அப்போ அவர் குப்பைன்னா நீங்க என்ன? நீங்க யார்? அவரை நீங்க குப்பைன்னு சொன்னா உங்களை குப்பைன்னு சொல்றதுக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க. அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நம்ம வார்த்தையை யூஸ் பண்றது பார்த்து யூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியால பப்ளிக்ல பேசும்போது நம்ம ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம்னா அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கணும், அதுல உண்மை இருக்கணும், அதோட ரொம்ப முக்கியமா அதுல ஒரு பேச்சுல கண்ணியம் இருக்கணும். எவ்வளவு கேவலமா பேசுறீங்க நீங்க? கோபுரத்துல போய் ஒட்டிக்குமா, அதுக்கப்புறமா அது இன்னொரு காத்தடிச்சா கீழே விழுந்துருமா குப்பை? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்குறா? அவர் உங்களை எப்பாவது தப்பா பேசினாரா? அவர் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை கேவலமா பேசினாரா? ஆனா நீங்க எப்படி குப்பன்ஸ்? அப்போ உங்களோட வன்மம் அதுல இருந்து தெரியுதா? நீங்க வந்து ஐயோ உண்மை வெளியே வந்துடுச்சே, ஐயோ இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம நம்ம காப்பாத்திட்டு இருந்தோமே, இப்ப இந்த யோகி பாபு வந்து உண்மையை வெளியே சொல்லிட்டாரன்ற கோவம், அந்த எரிச்சல் தான் இவ்வளவுக்கும் காரணம். நீங்க ரொம்ப நாள்லாம் டிராமா போட முடியாதுங்க. பிஸ்மி சார், அந்தனன் சார், சக்திவேல், நீங்க உங்க 3 பேருக்குமே சொல்ற, ரொம்ப நாள்லாம் உங்க டிராமா பலிக்காது. ரொம்ப நாள்லாம் நீங்க டிராமா போடவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவீங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் உங்களை பேசியிருக்கிறேன். நீங்க செய்யற தப்ப, நீங்க செய்யறத நான் சுட்டி காமிச்சிருக்கிறேன். ஆனா எங்கேயாவது ஒரு வார்த்தையாவது நான் தப்பா பயன்படுத்தி இருக்கிறேன்னா, உங்களை அவன் இவனும் இல்ல அது ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருக்கிறேன்னா, உங்களோட நான் எவ்வளவோ சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாத்துலயுமே. ஆனாலும் எனக்கு தெரியுது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சோஷியல் மீடியாவில் எப்படி பேசணுன்றது எனக்கு தெரியுது. ஏன் இவ்வளோ பெரிய ஆளுங்களா இருக்கீங்க, வயசுலையும் ஜாஸ்தி, எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஜாஸ்தி, உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்கிற இந்த காமன் சென்ஸ் ஏன் உங்களுக்கு இல்லை? இன்னும் சின்ன குழந்தைங்க, எல்கேஜி குழந்தைங்க மாதிரி இங்க வா சத்தியம் பண்ணு, அங்க வா சத்தியம் பண்ணு, ஏன் கொதிக்கிறீங்க, ஏன் கொந்தளிக்கிறீங்க? உண்மை வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவர் உங்க பேரை சொல்லியிருந்தாலோ இல்ல உங்க சேனலை மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நீங்க இதெல்லாம் பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும், நியாயம் இருக்கும். எதுவுமே சொல்லல, என்னதான் சொல்றாங்க, எங்களை தான் சொல்றாங்க, நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அது எதை வச்சு எடுத்துக்கிட்டீங்க? அவர் உங்களையே கூட சொன்னதா இருக்கட்டுமே, ஆனா உங்க பேரை சொல்லல, உங்க சேனலை மென்ஷன் பண்ணல. அப்ப அது உங்களை சொல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். நீங்க அவ்வளவு யோகியமா இருந்தா, அவ்வளவு உத்தமரா இருந்தா, இது நம்மளுக்கு இல்லப்பா, நம்மளுக்கு ஆனது இல்ல, இது நம்மளை பத்தி பேசல, ஏன்னா நம்ம எல்லாம் அப்படி இல்ல, நம்ம கரெக்டா இருக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டே மனசுல நினைச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானே? அப்போ உங்க மனசு குறுகுறுந்து நீங்க ஒத்துக்கிறீங்க, உங்க மனசாட்சி உங்களை குத்துது. அதனாலதான் ஐயோ இது வெளியே தெரிஞ்சிடுச்சே, இது வெளியே தெரிஞ்சிட்டா நம்மளுக்கு நாளைக்கு வந்து நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம். அதை நீங்க நல்ல பேரை பூசி முழுவணும், நல்ல பேர் எடுத்துக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொந்தளிக்கிறீங்க வந்தீங்க. வேண்டாம், நான் மறுபடியும் அதுதான் சொல்றேன். நீங்க முடிஞ்சா நல்லதை பேசுங்க, உண்மையை பேசுங்க. உங்களால முடியலையா தயவு செய்து வீட்டில் உட்காந்து வேற ஏதாவது வேலையை பாருங்க. அது கூட நான் சொல்ல எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் நான் சொல்றது ஒரே விஷயம் தான், முடிஞ்சா பப்ளிக்கு நல்லதை செய்யுங்க. நீங்க ரஜினி சார் விஷயத்துல அப்படிதான் கொளுத்தி போட்டீங்க. அஜித் சாரை எப்பவுமே கேவலமா பேசிட்டு இருக்கிறீங்க. 10 தடவை ஆனா சொல்லுவீங்க, நான் அஜித் சாரை பத்தி நிறைய இடத்துல நல்லதான் பேசியிருக்கேன், ரஜினி சாரை பத்தி நான் நிறைய நல்லது பேசுறேன். நான் சொல்றேன், உங்க டிராமாலாம் நான் சொல்றேன் வரேன். அதாவது நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க, 100 கெட்டதை பேசுவீங்க அவங்கள பத்தி, இல்லாததை பொல்லாததை பொய்ய. ஆனா 10 இல்ல 5, 10 கூட ஜாஸ்தி தான். எங்கேயோ ஒரு இடத்துல ஆகணும், ஏன்னா அதை பூசி முழுணும் இல்லையா? அதனால எங்கேயாவது ஒரு சில இடத்துல நல்லதை பேசுவீங்க. இந்த டிராமாலாம் போதுங்க, இந்த டிராமாலாம் ரொம்ப பழசு. ஓகேங்களா? இப்பெல்லாம் ஜனங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, யாரும் முட்டாள் கிடையாது.
அவங்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஏதோ டைம் பாஸ் என்ன வளர்றானுங்க. நான் கூட உங்கள் சேனலை பார்ப்பேன். ஏன்னா அந்த சேனலை பார்த்ததால தானே இதெல்லாம் தெரியுது, உங்கள் வண்டவாளம் தெரியுது. அதனால பார்க்குறோம். ஓகேங்களா? இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் உங்களை பிடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன மாதிரி பேசுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத பார்க்கறதுக்கு சில பேரும், டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சில பேரும் இருக்கிறாங்க. அவ்வளோதான். உங்களை பிடிச்செல்லாம் உங்கள் சேனலில் யாரும் இல்லை. அப்படி இருக்கிறாங்கன்னா பாவம், அவங்க வெளி உலகம் தெரியாதவங்க. அவங்க வந்து சரி, அவங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது, அப்பாவிங்க. அப்படியாப்பட்டவங்க தான் உங்கள் சேனலில் இருக்கணும். அப்பாவிங்களா இருப்பாங்க பாவம் அவங்க. உங்களோட இந்த வன்மம், உங்களோட இந்த கீழ்த்தனமான புத்தி, உங்களோட இந்த எப்படி சொல்றது நரி தந்திரம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல பாவம். ஏதோ நிறைய சினிமா ஃபேவராக இருப்பாங்க, சினிமா ஃபேவரட்ஸாக இருப்பாங்க. அதனால பாவம் அவங்க வந்து சரி நிறைய சினிமா நியூஸ் கிடைக்குதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களே தவிர, ஆனால் அவங்களுக்கும் ஒரு நாள் உண்மை தெரியும். அன்னைக்கு நீங்கள் தனியாக நிற்பீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நடந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் இனிமேவாது உண்மையை பேச ட்ரை பண்ணுங்க. உண்மையை பேசுங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு தேவையானவங்க வேணும்னா, உங்களுக்கு சார்ந்தவங்க வேணும்னா அப்படியே கலெக்ஷனையும் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றி சொல்றது. அப்படியே இன்னொரு பக்கம் தேவையில்லைன்னா அப்படியே இறக்கிடுறது மட்டமா. அங்க உண்மையே இருந்தாலும் அந்த உண்மை வெளியே வராது, மட்டமா இறக்கிறது. ஒரு பொய்யை 10 தடவை சொல்லி உண்மையாக்க முடியும்னு உங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சேனலை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொய்யை 10 தடவை சொன்னா அது உண்மையாயிடும், உண்மைன்னு நம்பிடுவாங்க. உண்மை ஆகாது, ஆனா உண்மையா நம்பிடுவாங்க. அப்படியே சப்கான்சியஸ் மைண்ட்ல இதை உண்மைன்னு நம்ப வச்சிடுறீங்க ஒரு பொய்யை 10 தடவை சொல்லி. இந்த டெக்னிக், இந்த மேஜிக் எல்லாம் வந்து போதும். ஓகேங்களா? இந்த மேஜிக்லாம் இனிமேல் யாரும் நம்புறதா இல்லை, நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா உங்களை பற்றி தெரிஞ்சிருச்சு, சாயம் வெளுத்துடுச்சு. இன்னும் உங்களை என்னதான் பேசுறது, என்னதான் சொல்றது எனக்கு தெரியவே இல்லை. நிறைய பேசலாம், நிறைய சொல்லலாம், ஆனால் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ கோவம் வருது உங்களை நினைக்கும் போது. கேவலமாக நடந்துக்கிறீங்க. உங்கள் மேலே உங்கள் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது எனக்கு. ஈவன் இப்போவும் இருக்குது, உங்கள் வயசுக்குன்ற மரியாதை இருக்குது. பட் ஆனால் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுங்க, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல இடம் வேணும்னா உண்மையை பேசுங்க, உண்மையை மட்டுமே சொல்லுங்க. யாருக்கோ ஒருத்தரை கொடை பிடிச்சி தூக்குறதும், அவங்கள தூக்கிறதுக்காக இன்னொருத்தரை இறக்குறதும் தயவு செய்து வேண்டாம். புரியுதுங்களா? ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த சேனலை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இனிமேவாவது அவங்க சேனலில் நீங்களே கவனிச்சு பாருங்க. இப்போ ஒன்று பேசுவாங்க, அப்புறமா ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். இதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறதே நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்களோட பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள், நடுவில் வந்த வீடியோஸ் எடுத்து பாருங்கள், இப்போ பேசுகிற வீடியோஸ் எடுத்து பாருங்கள். ஒன்றுத்துக்கு ஒன்று எங்கெங்கேயோ இருக்கும். 100 பொய் பேசுனா 10 உண்மையை சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதான் வலைப்பேச்சு. நான் டைரெக்டாகவே சொல்கிறேன். ஸோ இப்போ நான் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் இருந்தால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் கீழே சொல்லலாம். நீங்கள் இந்த சேம் டைம் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு உண்மையை பேசுகிற சேனல் தான் வேணும். சும்மா இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் சொல்கிற சேனல் நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதான். இதுக்கு மேலே இவங்களை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இவங்களை பற்றி இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்களை பேசி பேசி பெரிய ஆளாக்க வேண்டாம் தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் இவங்க ரொம்ப எல்லை மீறி போயிட்டே இருக்கிறாங்க. இதோட முடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா தேவையில்லாத இன்டர்வியூஸ் கொடுத்து, இன்டர்வியூஸில் அவரை பற்றி தப்பாக சொல்லி, அஜித் அப்படி சொல்கிற ஆளே கிடையாது. அஜித் அப்படி சொல்லவும் மாட்டார். ஆனால் அவர் மேலே தேவையில்லாமல் அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அஜித் ஃபேன்ஸை இதில் கொண்டு வந்து கோத்து விட்டா அஜித் ஃபேன்ஸ் யோகி பாபா வச்சு செய்வாங்கன்னு பார்த்தாங்க. ஆனால் அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப ப்ரில்லியன்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வலைப்பேச்சு தான் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதனால் நான் வலைப்பேச்சுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்லுங்கள், உண்மையை கொடுங்க, உண்மையை ஏற்றுக்கங்க நீங்களும். ஏன்னா நீங்கள் வந்து யாருக்கு கொடி பிடிக்கிறீங்களோ, காசு கொடுக்குறவங்களுக்கு கொடி பிடிக்கிறீங்களோ, காசு கொடுக்காதவங்களுக்கு கொடி பிடிக்கிறீங்களோ, அது எனக்கு தேவையே இல்லை. அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடி பிடிக்கிறது ஒருத்தர்னா அவங்களுக்கு கொடியை பிடிங்க வேணான்னு இல்லை. ஆனால் அடுத்தவங்கள கீழே தள்ளாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறேன், திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலோட கனெக்டில் இருங்க. நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அன்டில் தட், பை ஃப்ரம் MKR. நல்லதை யோசிப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பாய்.